திருமாவளவன் அவர்கள் திடீர்னு நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. திருமாவளவன் என்றாலே குழப்பம் அப்படின்ற மாதிரி அவர் கடந்த ஒரு வருஷமாவே பெரிய குழப்பத்தில் இருக்கார். இவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் அவங்கள போய் தொங்கிட்டு இருப்பாங்க. டிவி விவாதங்கள்ல திமுகவோட மிஞ்சிய திமுக சோசியலில் பேசுவாங்க. இவரை 8 சீட்டில் நிறுத்துறாங்க. பெரிய பந்தா பண்ண பிரேமலதாக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இன்னொரு பக்கம் பாஜக திமுக கூட்டணியை உடைச்சிடும், அதனாலதான் மாநில அரசுல கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சமீபத்துல பேசியிருந்தார். இவர் நடுவில் அதை கட்டை விட்டுருவாரா? அது காரணம் இவரை மீறி கட்சியே ஒரு கை விட்டு போயிடுச்சுன்றதுதான். ஆலு ஷானவாஸுக்கும் விசிக தலைவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனாலதான் அவருக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல சார்? இதெல்லாம் சும்மா இப்போ சேர்ந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆனவன அதை வச்சுக்கிட்டு டிஎம்ஏ கூட எவ்வளோ ஓட்டிக்க முடியுமா ஓட்டிக்கின்னு திமுக கூட்டங்களில் போய் பேசுறது. திமுக காரங்கள வெக்கப்படுற அளவுக்கு திமுக முட்டு கொடுக்குது. இந்த டிசம்பர்லேருந்து பாருங்க, இப்போ 20% இருக்குது. என் தலைவர் ரவுண்டு போனோன்னா 35% ஆகிடும். சொன்னாரா இல்லையா? இன்னொரு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு ஆள் கொண்டு வரலாம். ஆனால் இன்னொரு கட்சி வேட்பாளரே நம்ம வேட்பாளராக சொல்லலாமா? இவர் வண்டிக்கு பக்கத்தில் ஒரு பைக்கில் புருஷன் முன்னாடி மாதிரி வந்துட்டு அவங்களே சரிஞ்சு விட்றாங்க. ரெடி ஷார்ட் ஓகே அப்படின்னு டமால் விழுந்தான கதை திறந்து ஓடி போய் தூக்கி நிறுத்துறாங்க. பனையூர் வாசல்லேருந்து பேசினா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒலிபரப்பாக தான் போகுது. பிரச்சாரம் அதான் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து வீடியோ போடுங்க, தேர்தல் ஆணையத்தை பர்மிஷன் போடுங்க, யார் கேட்க போகிறா? அண்ணாமலைக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்காது பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. நம்மள ஒரு டீமை வச்சுக்கிட்டு இதே வேலையை டிஃபேம் பண்ணுற வேலை. எடப்பாடி டெட் பாடின்றது. எடப்பாடின்னா இவர் சொல்கிற மாதிரி டெட் பாடியா? அது பயங்கரமான பாடி. அது அதனால அண்ணாமலை குழப்பம், பெரும் குழப்பம். சார், சபரீசன் இப்ப நேரடியா அரசியல்ல இறங்கி இருக்காரு, அதை எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், போட்டி ஆரம்பமாயிடுச்சு. திமுகக்குள்ள பல தலைமைகள் உருவாகும். 3 தலைமை இருக்குது. கனிமொழி, உதயநிதி, சபரீசன். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் களம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் திடீர்னு நான் போட்டியிட மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. இது எதனால? திமுகவுடைய ஒரு அழுத்தம் இதுக்கு காரணமா இருக்கா? எதனால இந்த முடிவு எடுத்திருக்காருன்னு நீங்க பாக்குறீங்க? திருமாவளவன் என்றாலே குழப்பம் அப்படின்ற மாதிரி அவர் கடந்த ஒரு வருஷமாவே பெரிய குழப்பத்தில் இருக்கார். அவர் என்னென்னா, ஒரு டக்குன்னு முடிவு எடுக்கக்கூடிய லீடர் இல்லை. எல்லாருடைய இதையும் பார்ப்பார், முகஸ்துதி பார்க்குறவர். அதாவது ஒருத்தரை நம்ம புண்படுத்திடக்கூடாது, ஒரு கடுமையாக பேசிடக்கூடாதுன்னா பார்க்கக்கூடியவர். அதுவே அவருடைய பலகீனமும் கூட. அப்போ அவர் என்ன ஆச்சுன்னா, கட்சி திமுக கூட கூட்டணி வந்த பிறகு 2021 சீட்டை குறைச்சாங்க. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்திருந்தாலும் வச்சுக்கோங்க, இடதுசாரிகளை தான் கூட சேர்த்துக்கிட்டு அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அப்படி பண்ணியிருந்தால் திமுகவை பல இடங்களில் மிரட்டியிருக்க முடியும். போராட்டங்கள் நடத்திக்கிட்டு ஒரு எதிர்கட்சியாக இந்த கூட்டணி செயல்பட்டுகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, திமுகவில் பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு. 0.5% வச்சுக்கிற பிரேமலதா அவ்வளோ மிரட்டுறாங்க. இவர் உக்காந்துங்கன்னு இவங்களோட ஒத்து போய்கிட்டு, அதோட விளைவு என்னென்னா, தொடர்ந்து இந்த 5 வருஷத்தில் அவங்கள ஒரு ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. அரசுக்கு முட்டு கொடுக்குற லெவலுக்கு இவர் போயிட்டார். இவங்களுள்ள உள்ள ஒற்றுமையின்மையினால் தனித்தனியாக இவங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் சாம்சங் போராட்டம் எடுத்துங்க, தூய்மை பணியாளர் போராட்டம் எடுத்துங்க, வேங்கைவேல் எடுத்துக்கங்க, இந்த ஆணவ கொலை எடுத்துக்கங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கங்க, இவங்க கொடியை அகற்றுறது, கொடி கம்பத்தை இவங்க தான் அகற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். புத்தக வெளியீட்டு விழாக்கு போவேன் நான் சொன்னது, இந்த மாதிரி நாணய வெளியீட்டு விழா அவங்க இஷ்டத்துக்கு நடத்துனது, இவங்க இறங்கி போனது. இந்த மாதிரி என்னென்னா, இவர் கட்சியில் இருக்கிறவங்களே இவரால் அடக்க முடியல. ஒரு கட்டத்தில் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே பதிவு பண்ணியிருப்பேன், சிந்தனை செல்வன் மட்டும்தான் இவர் சைடு, மற்றவங்களாம் அண்ணன் போயிட்டு வாங்கினே நல்லா இருங்கண்ணேன்னு சொல்லுவாங்கலாம் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ இருக்கா? அந்த லெவலில் இருக்கிறது இவரால் எதுவுமே பண்ண முடியல. கட்சியே கிட்டத்தட்ட திமுக கிட்ட போகுதுங்க. அப்போ ஒரு கட்டத்து மேலே இப்போ அந்த சீட்டு வாங்கும்போது கூட போராடி இவரால் பிரேமலதா அளவுக்கு சீட்டு வாங்க முடியல. இவர் நல்ல வாய்ப்பு இவருக்கு எங்கே கிடைக்குதுன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது கிடைக்குது. அப்போ இவருடைய ஆள் தான் அங்கே போய் உட்காந்துருக்காரு. இவர் நாங்கள் மக்கள் நல கூட்டணி, அதனால் கட்சிகளை கூட்டணி, நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் யாருடன் கூட்டணி என்று முடிவெடுப்போம். தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் என் கூட்டணி. இப்படிலாம் பேசி உருட்டியிருந்தாருன்னா திமுக பயந்துருக்கும்.
விஜய் கிட்ட ஒரு சந்திப்பு, பனையூருக்கா வண்டி எடுத்துன்னு அப்படி போய் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வா, அவர் வீட்டுக்கிட்ட போ, அங்கே நிறுத்திங்க, அப்படியே திரும்பி வா அப்படின்னா அவங்க பயந்துருப்பாங்க. நாங்கள் அந்த கதவை சாத்தி விட்டோம் அப்படின்னாரா இடதுசாரியில். அதுக்கு மேலே அப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் அவங்கள போய் தொங்கிட்டு இருப்பாங்க. டிவி விவாதங்களில் திமுகவோட மிஞ்சிய திமுக சோசியலில் பேசுவாங்க. இவரும் முட்டு கொடுப்பாரு. இது எல்லாம் போய் 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 கடைசியில் என்ன ஆச்சுன்னா இவரை 8 சீட்டில் நிறுத்துகிறாங்க. பெரிய பந்தா பண்ண பிரேமலதாக்கு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா. இவரால் ஒரு ராஜ்யசபா கூட வாங்க முடியல. இதுதான் நிலமை. இதோடைய தொடர்ச்சி தான். இவர் 8 சீட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டுமன்னார் கோயிலில் நம்ம நிற்போம் அப்படின்னு நிற்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. அதுவே குழப்பம். ஏன்னா நீங்கள் எம்பி, அப்புறம் ஏன் இங்கே வரீங்க? இவர் எம்பியே போயிடக்கூடாது. ஏன்னா இவர் ஒரு கட்சியுடைய மாநில இது ஒரு தலைவராக இருக்கார். எம்பிக்கு யாராவது அனுப்பணும், அதுலேயும் போங்கு இவரே போயிட்டார். அங்கே போய் இவரால் பெருசாக சோபிக்க முடியல. ஏன்னா ஒரு அண்ணாவோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை ஒரு திருச்சி சிவாவோ இந்த மாதிரி பல பேர் அங்கே போய் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ராஜ்யசபா எம்பியா. இவரெலாம் பெருசாக பண்ண முடியல. அப்போ அந்த குழப்பமும் வருது. ஸ்டேட் இதுக்கு வரலாம், ஏன்னா நம்ம இல்லாதனால தான் பசங்க இந்த ஆட்டம் ஆடினானுங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பாஜக திமுக கூட்டணியை உடைச்சிடும், அதனால தான் மாநில அரசுல கவனம் செலுத்துறேன் அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தார். இவர் வந்து நடுவில் அதை கட்டை விட்டுருவாரா? 2026க்கு அப்புறம் தேர்தல் களம் மாறிடும், அரசியல் கூட்டணி மாறிடும் அப்படின்றத முன்னாடியே பதிவு செஞ்சிருந்தார். அது வேற கதை. அந்த கதைக்கு அப்புறம் வரேன். அப்போ இவர் இங்கே ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரணும்னு முடிவு எடுக்கிறாரு. அது காரணம் வந்து இவரை மீறி கட்சியே ஒரு கை விட்டு போயிடுச்சுன்றது தான். ஸ்டேட் பாலிடிக்ஸ் நிற்கணும்னு முடிவு எடுத்தா அதுவே இவருக்கு பின்னடைவாகணும்னு இவருக்கு தெரியல. சரி போட்டி போடுறீங்க, காட்டுமன்னார் கோயில் சிந்தனை செல்வனத்துக்கு வேறு தொகுதி கொடுத்துட்டு காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயில் வெயிட்டான தொகுதியான்னு பார்த்தா பெரிய அளவுலாம் கிடையாது. ஒரு தடவை 2 தடவை காப்பாற்றிருக்கு. நவிக்குமார் அங்கே தோற்று போகிறாரு. இவர் கூட தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு தடவை தோத்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி தொகுதியில் போய் இப்போ நிற்கிறாருன்னா இவருக்கான டிமாண்டை இந்த விஜய் இதெல்லாம் பயன்படுத்தலை. ரெண்டாவது இது விஜய் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை யோசிக்கணும்ல. வட மாவட்டங்களில் விஜய் செல்வாக்காக இருக்கார். ஜெயிக்கிறாரு இல்லை, ஜெயிக்க மாட்டார். ஆனால் அந்த பகுதி ஃபுல்லாகவே இளைஞர்கள் ஓட்டு, பட்டியலின இளைஞர்கள் ஓட்டு இதெல்லாம் வாங்கிடுவார். இவருடைய பேஸும் அதுதான். அப்போ விஜய் அங்கே அதில் தான் கை வைப்பார். விக்கிரவாண்டில் தொடங்கி வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே. அப்போ இப்போ விஜய் என்ன செய்வான்னு தெரியாமல் இவர் இறங்கிட்டாருன்னா தோத்தானே போவார். அசிங்கம் தானே. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்களே அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு, அதுலேயும் ஒரு தப்பாக வாய விட்டார். சிஎம்க்கு செம்ம கோவம். 200 தொகுதி ஜெயிக்க நம்ம ஊட்டினுக்கிறோம், இவர் வந்துட்டு அரசியல் மாற்றம் வரும்னா அரசியல் மாற்றம்னா என்ன அர்த்தம்? ஆட்சி மாற்றம் தானே அரசியல் மாற்றம். அப்போ தோற்றுருவோன்றாரா? ஒரு தலைவர் எப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் தொங்கு சட்டசபைன்னு இந்த வார்த்தை யூஸ் பண்ணாரா? தொங்கு சட்டசபைன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த வார்த்தையை விட்டிங்கன்னா இது நம்பிக்கையின்மையை தான் வெளிப்படுத்தும். அதனாலே ஒரு பிரச்சனை. அதனால் எதுக்குடா வம்புன்ட்டு யார் கொடுக்குறது? உலகத்திலே எந்த கட்சியும் எடுக்காத ஒரு முடிவு. அவர் கேட்டால் எனக்கு அப்படியா, நான் காங்கிரஸில் இருக்கேனே, என்ன எப்படி அவர் தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் காங்கிரஸ். இப்போ அவர் விசிகா வேட்பாளராக போட்டியிடுகிறாரா, காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகிறாரா? அப்போ வந்து விசிகாவில் சேர்ந்த மாதிரி தான் கணக்கு. கரெக்டா? ஏன்னா எந்த கட்சி சேர்றீங்களோ அந்த இது. அதனால் அவர் வந்து பெரும் குழப்பத்தில் இருக்காருங்க. சார் ஆனால் இப்போ வரைக்குமே திமுகவுக்கு ஒரு நம்பிக்கையாக தான் சொல்லிட்டு இருக்காரு, நான் திமுக கூட்டணியிலேருந்து வரமாட்டேன், என்னை பற்றி தவறான கருத்துக்கள் வந்து சமூக வலைத்தளங்கள் இனிமேல் வந்து என்ன வந்தாட்டின்னு, இனிமேல் வந்தா என்ன வராட்டின்னு. தேர்தல் இதோ ஆரம்பித்து எல்லாம் முடிஞ்சு போகுது. இதில் வேறு பாண்டிச்சேரியில் போயிட்டு மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டுக்க சட்டை எந்து அப்படின்ற மாதிரி இந்த தொகுதியில் நாங்கள் தான் நிற்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, காங்கிரஸுக்கு போடுங்க. நாங்கள் கூத்து 10 தொகுதிங்க. அங்கே 30ல் 3ல் 1 பங்கு தொகுதி இவங்களுக்குள்ளே எடுத்து போட்டி போட்டுறாங்க. 5 தொகுதியில், அதாவது மொத்தம் 10 காங்கிரஸ் நிற்கிது. அதில் 5 தொகுதி திமுக எடுத்து நிற்கிது, 2 தொகுதி சிபிஐயே எடுத்து நிற்கிது, 3 தொகுதி விசிகா. இதில் இவங்களே எடுத்துக்கிறாங்க ஒருத்தர். இப்போ அதில் ஒரு உடன்பாடு வந்து 1 விசிகாக்கு அப்படின்னு, இப்போ 2 காங்கிரஸுக்கு. அந்த 2ல் விசிகாவுக்கு போட்டுறாதீங்கோ அப்படின்னு போய் கேட்குறாரு. அந்த 1ல் காங்கிரஸுக்கு போட்டுறாதீங்க, விசிக்கு போடணும் இவர் கேட்குறாரு. அப்போ 5 தொகுதியில் திமுகவுக்கு போடுங்க, எங்களுக்கு போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்க ஓடிட்டு இருக்குது. அதனால் இனிமேல் நான் இங்கே இருந்தான்னா எங்கே இருந்தான்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பல கட்சிகள் தங்களுடைய நிலையை மறுபரிசீலனை பண்ணுவாங்க. சார் ஆலுஷா நவாஸுக்கும் திமுக அதாவது விசிக தலைவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால தான் அவருக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல சார்? நீங்கள்லாம் வந்து ரொம்ப குழந்தைகள்ன்றதுனால உங்களுக்கு ஆலுஷா நவாஸ் பெரிய ஆள் மாதிரி தெரிறாரு. ஆக்சுவலாக இப்போ போட்டிருக்காருல்ல,
அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், அவர் தான் கட்சியில் பெரிய ஆள். இவர்களெல்லாம் சும்மா சுற்றிட்டு இருந்தவங்க. நீங்கள் அந்த இவரை போய் பேட்டி எடுத்திங்கன்னா அவர் பிரித்து மேய்ஞ்சிருவார். அந்த அப்துல் ரஹ்மான் தன்னுடைய நண்பருக்காக ஏதோ தொகுதியை விட்டு கொடுக்க, அந்த தொகுதியில் பிரச்சனை வர அப்போ தான் இவரை நிற்க வைக்கிறாங்க. இவர் அந்த அளவுக்குலாம் கட்சியில் பெரிய ஆள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சினா கீழே இறங்கி ஒர்க் பண்ணணும், ஸ்தாபனம் பண்ணிடுவாங்க, அது பண்ணணும், கட்சிக்கு நிதி சேர்க்கறது, மற்ற விஷயங்கள், ஊராக கூட்டம் போகிறது, இதெல்லாம். பிலிப்னு ஒருத்தர் கீழே இறக்க சொன்னார்ல, துரைமுருகன், அவங்கெல்லாம் அந்த காலத்துலேருந்து வெயிட்டான ஆளுங்க. இதெல்லாம் சும்மா இப்போ வந்து சேர்ந்துக்கிட்டு எம்எல்ஏ ஆனவுடனே அதை வச்சுக்கிட்டு டிஎம்ஏ கூட எவ்வளோ ஓட்டிக்க முடியுமோ ஓட்டிக்கின்னு திமுக கூட்டங்களில் போய் பேசுறது, ஃபுல்லாக திட்டு வரோம்ல, அது ஒரு தொலைக்காட்சி வாதங்கள், திமுககாரங்களே வைக்கப்படுற அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது. இப்படிலாம் வந்தோடனே இவர் இப்போ நீங்களாம் நினச்சிக்கிறீங்க, அவ்வளோ சவானா சுக்கமாக திருமாவளவனுக்குமே பெரிய பிரச்சனையாமே அப்படின்னு. அண்ணாமலை கதை தான். அண்ணாமலை என்கிற நபர் 2020க்கு முன்னாடி யார்? பாஜக கூட்டம் வந்து இங்கே ஒரு அடையாளம் காட்டணுன்னா அவர் அவருக்கும் பிரதமருக்குமே பிரச்சனையாமன்னு ஒரு அம்மா அன்றைக்கி கேட்டாங்க. அது மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆளு ஷாவன் ஹவுஸ்லாம் ஒரு ஆளே கிடையாது, கழட்டி விட்டா டிஎம்ல போய் சேருவார், அவ்வளோதான். இவர் பார்த்தாரு, நம்ம கொடுத்தாலாம் அந்த மாதிரி பண்ணுறீங்களான்னு 3 பேருமே சீட்டு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார். இதுதான் விஷயம். சார், ஆரம்பத்துலேருந்தே வந்து திருமாவளவன் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ உறுதியான ஒரு முடிவை எடுப்பாருன்னு பார்த்தா தேர்தல் நெருங்க ஒவ்வொரு நேரம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாமலே முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இது வந்து கூட்டணிக்குள்ள எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பிக்கும் தான் சொன்னேன், குழப்பமே உனது பேர் தான் திருமாவளவன். அதுதான் குழப்பம்தான். ஒரு நாள் ஏய் அப்படின்றது, ஒரு நாள் என்னங்க அப்படி சொன்னேன் அப்படின்றது, இன்னொரு நாள் ஏய் அப்படின்றது, இப்படியே தான் ஏறி 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 இறங்கி இந்த லெவலில் இருக்கிறாப்புல. அதே மாதிரி இப்ப ஆதவர்ஜனாவும் பேசியிருந்தாங்க சமீபத்துல, அண்ணாக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, அதை வந்து அவர் பயன்படுத்திக்கல அப்படின்னு. முதலமைச்சர்லாம் ஆகி அப்புறம் இறந்து போயிட்டாருங்க. அவருக்கு அண்ணன் வந்து விசிக தலைவரை சொல்றாரு, அண்ணாக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது பயன்படுத்தணும்னா அவர் தான் முதலமைச்சர்லாம் ஆனாரு அப்படின்னு யோசிக்கிறேன். நான் அப்பயே சொன்னேன் அவர் கேட்கல அப்படின்றதெல்லாம் பேசியிருந்தாரு. என்ன சொன்னாரு? முதல்வர் துணை முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பே அவருக்கு இருந்தது, ஆனா அது அவர் பயன்படுத்திக்கல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எப்படியா? அது அவர்கிட்ட தான் சார் கேட்கணும். எப்படி பயன்படுத்தலன்னு சொல்கிறாருன்ற. அவங்க இந்த சின்ன கட்சியெல்லாம் பெருசாக வாழ விட மாட்டாங்க திமுக. நான் சொன்னதான் பண்ணியிருக்கணும். மக்கள் நல கூட்டணியாக ஒரு டீமாகவே ஃபார்ம் பண்ணியிருந்தால் பயந்துருப்பாங்க. அப்போ எங்களுக்கு முன்னாடி இப்படி வேணும்னு எங்கள் கூட்டணியில் நான் முடிவு பண்ணிக்கிறேங்க அப்படின்னு. அதற்கு பிறகு தாவேகா ஆரம்பித்த பிறகு நாங்கள் யாருக்கு ஆதரவு, யாருடன் கூட்டணி என்பதை தேர்தல் நெருக்கத்தில் தான் சொல்லுவோம். ஒன்றுமே இல்லாத பிரேமலதா சொல்லிட்டு இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்கணும். மக்கள் நல கூட்டணினா பெரிய கூட்டணி தான். அந்த ஏதோ டிமாண்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தால் இவருக்கு மரியாதை கிடச்சிருக்கும். அப்போது கூட்டணி வாங்க பேசலாங்க, ஆளுக்கு 10 சீட்டு கொடுங்க பேசுவோம். அங்கே எவ்வளோ தராது தெரியுமா? ஆளுக்கு 25 சீட்டு, 10 சீட்டுக்கு அலையிறீங்க. சரிங்க வாங்க பேசிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, கூட்டணி ஆட்சின்னு வந்தால் துணை முதல்வர் கொடுக்கணும், எல்லாம் அக்ரிமெண்ட் போடுங்க பார்த்துக்குவோம். இப்படிலாம் நெருக்குன்னா பயப்படுவாங்க. நீங்கள் கூட்டணி கதவுக்காக வந்தார்கள், அந்த கதவை நான் மூடிவிட்டேன், நாம் வந்து எந்த காலத்திலும் கொள்கை என்று வந்து விட்டால் இவர்களோடு தான் இந்த கூட்டணி அசையாத கூட்டணினா வா 5 சீட்டு தான் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் அவருக்கான வாய்ப்பை அவர் விட்டுட்டார். இப்போ தொடர்ந்து விஜய் பிரச்சாரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு வராங்க ஆதவர்ஜனா. அதே மாதிரி வில்லிவாக்கம் டி நகர்ல இன்னைக்கு பரப்புரை மேற்கொள்ள இருந்தாங்க, ஆனா அதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி எடுத்துக்கிறது சார்? விஜய்க்கு மட்டும் மறுக்கப்பட்டதா, அவர்கள் ரத்து செய்தார்களா? ரெண்டுமே அவர்கள் ரத்து செஞ்சாங்க. அதை தான் சொல்லுங்க. அவங்க சொல்றதுலாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆட தெரியாதவன் மேடை கொண்டன்னு சொல்ற மாதிரி நீங்கள் பாருங்கள், டே 1லேருந்து அவங்க இது கதை தான் சொல்லுவாங்க. ஏன் என் தலைவர் வரல, ஜனநாயகம் நடிச்சுனுக்கிறாரு, முச்சோனும் வந்துடுவார். ஏன் அவங்க தலைவர் வரல, இந்த ஜூன் மாதம் பாருங்கள் வந்துடுவார். ஏன் அவங்க தலைவர் வரல, இந்த செப்டம்பர் பாருங்கள் வேறு மாதிரி வருவார். இதே ஆதவர்ஜனா ஏன் வரல, இல்லை அந்த ஜனநாயகம் முழுசாக முடிச்சிட்டாரு, இந்த டிசம்பர்லேருந்து பாருங்கள் இப்போ 20% இருக்குது. என் தலைவர் ரவுண்டு போனோன்னே 35% ஆகிடும் சொன்னாரா இல்லையா? டிசம்பரும் வந்துச்சு, ஏன் தலைவர் வரல, ஜனவரி புறவட்டம் பாருங்கள். நான் மறுபடியும் அது கொஞ்சம் நாளாக ஜனநாயகம்னு ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் ஏன் தலைவர் வரல, எஸ்ஓபி போட்டாங்க, அதனால தான் என் தலைவர் வர முடியல. இவர்கள் சதி செய்கிறார்கள். ஏன் அவன் தலைவர் வரல, தேர்தல் இப்போ அறிவிச்சோன்னே பாருங்கள், இந்த மாநில அரசால் ஒன்றும் பண்ண முடியாது, என் தலைவன் அன்னைக்கு பாருங்கள் பிரச்சாரத்தை. இதெல்லாம் இவங்க சொன்னதானே, ஆனால் எங்கேயுமே வரதில்லை, பிரச்சாரம் பண்ண வரல. இன்னொரு கட்சியிலேருந்து நம்ம கட்சிக்கு ஆள் கொண்டு வரலாம், ஆனால் இன்னொரு கட்சி வேட்பாளரே நம்ம வேட்பாளராக சொல்லலாமா? அந்த மாதிரி வளர்றது
கட்சிக்குள்ளே வேட்பாளர் இல்லை, அமைப்பு இது ஒரு செட்டப்பே இல்லை, அதுக்கு வெளியிலேருந்து ஆளை கொண்டு வந்த அன்றைக்கே சுட சுட எப்பா சேண்டியா சேண்ட் அந்த நீ தான் எம்எல்ஏ போ, நீ தான் கேண்டிடேட், இப்படி ஒரு 106 பேர். இவர் போகும்போதெல்லாம் கூட வண்டிங்க செட் பண்ணிட்டு அனுப்புறது. அதில் ஓவர் செட்டப் ஆகிடுச்சு. என்னது, இவர் வண்டிக்கு பக்கத்தில் ஒரு பைக்கில் புருஷன் முன்னாடி மாதிரி வந்துட்டு அவங்களே சரிஞ்சு விட்றாங்க. தெரியுதா? அந்த விஷயம் பார்த்தா தெரியும். யாரும் இடிக்கல, யாரும் ஒன்றும் பண்ணல, அவங்களே அப்படி விழுந்துடும். ஒன்றும் எப்படா அவர் காத்துனுக்கிறாரு, ரெடி ஷார்ட் ஓகே அப்படின்னு டமால் விழுந்தோன்னு கதை திறந்து ஓடி போய் தூக்கி நிறுத்துறாராம். இன்னொரு இடத்துல தண்ணி பாட்டில் கொடுக்குறது, அந்த இது கொடுக்குறது, இதெல்லாம் இது எல்லாமே பார்த்தாலே தெரியுது. இதில் செலுத்துகிற கவனத்தை நீங்கள் பிரச்சாரத்தில் பேசுகிறதுல செலுத்தணும். இந்த கூட்டிகிட்டு போகிறது, தொங்குறது, ஒருத்தன் கரெக்டாக பாஸ்கெட் பால் போடுற மாதிரி அந்த கிர்னி பால் தான் அதை தூக்கி போடுறான். உள்ளே உட்காந்து அந்த புசி தலையில் விழுந்துச்சின்னு சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரில. புசி இப்படி வந்தாருன்னா தெரியும், ஓ தலையில் விழுந்துச்சு போல. அப்போ புசியே போகலன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் புசிக்கு ஆகாதவன் சொன்னது. அவன் இதை போட்டான், வேறு எதாவது போட்டால் என்ன பண்ணுவீங்க? அதனால் பார்த்து பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணணும். போகிறதே கிடையாது, பேசுகிறதும் சரியில்லை. நீங்கள் பிரச்சாரம் மொத்தமே 15 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணணும்? ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கணும். நீங்கள் ஒன்றும் தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணல, சார்ட்டர் ஃப்ளைட்டில் தான் போகிறீங்க. 10-15 நாள் ஹெலிகாப்டர் எடுத்துக்கின்னு சென்னையில் மொத்தம் எத்தனை தொகுதி? 3 தொகுதி பார்லிமெண்ட் தொகுதி. 3 தொகுதியை 3 நாள், ஒரு நாளைக்கு 3 இடம், கடன்னு முடிக்கலாம். அடுத்து 36 தொகுதி. ஒரு தொகுதிக்கு ஒரு நாள், ஒரு 2 தொகுதிக்கு ஒரு நாள்னு வச்சா கூட கடன்னு எதாவது முடிக்கலாம். அப்போ ஹெலிகாப்டரில் போய் தான் இறங்கி பண்ணணும். நீ அங்கேயும் புஷி ஏற்பாடு பண்ணிட்டு ஹெலிகாப்டர் கிளம்பும்போது 2 பேர் தொங்கி தான் வச்சுக்கிங்க, என்ன வருது? அதனால் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு பிரச்சாரம் பண்ணுற வழியை பார்க்கணும். இதை பண்ணாமல் இன்றைக்கி 1 to 11 to 12 என்னமோ அது முடிச்சுட்டு இங்கே 2-3 to இது என்னமோ 2 hour 1 hour கேப் இருக்குது. வர முடியாதா? வர முடியாது அப்படின்றது தான் அவங்க தெரிவிச்சு. அதான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு தான் பண்ணுறது. அதனால் அவங்க கேட்ட வழியை கொடுக்கல அப்படின்றதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையன்றது வேறங்க. கொடுத்த இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணணும். உனக்குன்னு நீங்களா பிரச்சனை அங்கே கேட்க போகிறான்? டிவிக்காரன் தான் சுற்றின்னு என்ன நடக்குது குமார், இப்போ தான் ஏறிக்கிறார் குமார், இப்போ தான் இறங்கியிருக்கார் குமார், இதானே பண்ணினே இருக்கான். இது போக நீங்கள் வேறு லைவ் ஃபீடு கொடுக்குறீங்க, எல்லாம் எடுத்து போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன, எங்கேருந்து பேசினா என்ன? பனையூர் வாசல்லேருந்து பேசினா கூட தமிழ்நாடு ஃபுல்லாக ஒளிபரப்பாக தான் போகுது. சும்மா உருட்டுறது. சரி, பிரச்சாரம் அதான் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து வீடியோ போடுங்க, தேர்தல் ஆணையத்தை பர்மிஷன் வாங்கி போடுங்க, யார் கேட்க போகிறா? அடுத்து தெரியாத மேடை கொண்டு சொல்கிறக்காக தான். சரி, பெரம்பூர் திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தடவையாவது ஓரளவுக்கு நல்லா பேசியிருந்தாரா, இல்லைனா புது விஷயத்த சொல்லியிருந்தாரா? பாஜகவை தொட்டு பேசியிருக்காரு. பாஜக தொட்டிருக்காரு. பாஜகவும் திமுகவும் கை கோத்துட்ருக்காங்கலாம் குற்றச்சாட்டு வைக்கணும். எந்த அமைச்சர் மேலே ரைடு வச்சாங்க? எவ்வளோ பிரச்சனை இருக்குது? எதாவது பண்ணாங்களா? இவங்கெல்லாம் கூட்டு கலவானீங்க அப்படி இப்படின்னு சொல்லணும். அவருக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. இப்போ நம்ம சிஎம் பேசுகிறாரு பாருங்க, இல்லாதவனெல்லாம் பேசிகிட்டு இருக்காருல்ல, எனக்கு என்னன்னு பேசுகிறாருல்ல, அந்த மாதிரி பேசணும். அது பாருங்கள், சிபிஎஸ்சியில் 3 மொழின்றதே தடை பண்ணிட்டு வரான். எந்த ஊரில் இது? நடைமுறை இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஏதாவது பேசி டமால் டிமில்னு பண்ணணும். அதெல்லாம் தெரியல அவருக்கு, சும்மா அப்படியே பேசுகிறாரு. திருச்சியிலையும் இங்கேயும் வேட்புமனுலேயே குளறுபடி பண்ணியிருக்காரு. அநேகமாக ஏதோ ஒன்று தள்ளுபடி ஆகுன்றாங்க. கேரவன்னு திடீர்னு போய் கேரவன் எந்துதான்னு ஒரு இதில் கொடுத்துருக்காரு போல், இன்னொரு இதில் கொடுக்கல போல். கேரவன் இவருக்கு தானா? கேரவன் எப்படியும் ஒரு 1 கோடி ரூபான்னு வச்சா கூட அதை காமிக்கணும்ல, அசட்டில் காமிக்காம விட்டா சிக்கலாகிடும். திமுககாரங்க அதானே காத்துட்ருப்பாங்க. வேட்புமனு தள்ளுபடி ஆகிறவங்களும் கொண்டு போவாங்க, தள்ளுபடி ஆகலாம். இப்போ தொடர்ந்து தேர்தல் களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒவ்வொரு கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னிறுத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு எந்த கட்சி கொஞ்சம் சாதகமாக போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? சாதகமாக போகிறது என்டிஏக்கு போகுது. ஒரு 3% வரைக்கும் அவங்க முன்னால் இருக்காங்க. இந்த இதில் பர்சன்டேஜ்லேயே பார்த்தா இவங்க தேர்தல் அறிக்கை சொதப்பிச்சு. தனிநபர் தாக்குதலும் மத்திய அரசு மேலே தாக்குதலும் தான் பிரச்சாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி என்ன சாதனை பண்ணணும்னா கேட்டால் உரிமை தொகை விடியல் பயனுன்றாங்க. இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாக இவங்களால பேச முடியல. இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே மாதந்தோறும் மின் கட்டணும்னு போன தடவை சொன்னாங்க, அதை பண்ணவே இல்லை. போன தடவை பண்ண முடியல, இந்த தடவை பண்ணுறோன்னு கூட சொல்லலை, கொண்டே வரல. அதை கல்வி கடன்றது கொண்டே வரல. பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த இது 8000 ரூபா கூப்பனை வச்சுக்கிட்டு பெருசாக பேசினுக்கிறாங்க. அங்கே 10,000 ரூபா கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா அவங்க தான் முன்னாடி அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல இது சிலிண்ட்ரு 3 சிலிண்ட்ரு
இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்க பார்க்கணும்ல. இன்னொன்று அவங்க அது பெருசாக பிரச்சாரம் பண்ணல, அது ஒரு ஜோக்கு. அவர் மட்டும் தான் பேசினுக்கிறாரு. அந்த ஐடிவிங்க எல்லாம் தூங்கினுக்குது. அது பெருசாக பிரச்சாரம் பண்ணமா வேணாவா? அது பண்ணல. அதனால் இவங்க வந்து அதில் பின்தங்குறாங்க. இன்னொன்று ஆளுங்கட்சி கடுமையான வெறுப்பு இருக்குது. இது அனிதா ராதாகிருஷ்ணன் ரெண்டாவது நாளாக முற்றுகை. இந்த மாதிரி பலருக்கும் இதெல்லாம் நடக்கும் இனிமேல். இது எல்லாமே பலகீனம் இவங்களுக்கு. கூட்டணியும் ஏகப்பட்ட சண்டை உள்ள. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எம்எல்ஏ தான், ஆனால் வந்து உண்மையான எம்எல்ஏ திமுக மாவட்ட செயலர் தான், நான் டம்மி தான் அப்படின்றாரு. வாணியம்பாடி வேட்பாளர், முஸ்லீம் லீக் வேட்பாளர். இந்த லெவலில் போயின்னு இருக்குது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு திடீர்னு பார்த்தா அப்பாவுக்கு பிள்ளை கொடுத்தா புள்ளை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குறாப்புல. இல்லை நான் கட்சியாக என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே காங்கிரஸும் பாஜகவும் இந்த வேட்பாளர் குளறுபடியில் எப்படி போட்டி போடலான்னு 2 பேரும் போட்டி போட்டுனுக்குறாங்க. இன்னும் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கல. இவங்க சண்டையெல்லாம் முடிச்சு பிரச்சாரம் ஆரம்பிச்சு தேர்தல் முடிஞ்சிருமான்னு தெரில. 2 பேர் தலைவர்களும் தண்டம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இவர் மோடியே வந்து நேராக திட்டிட்டு போயிட்டுருக்கிறாரு. அவ்வளோ பிரச்சனை, கோஷ்டி பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வேட்பாளர்லாம் போட்டு எல்லாம் பண்ணி இவங்க எங்கே பிரச்சாரம் பண்ணுறது? டிடிவி அன்புமணிலாம் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இந்த பாஜக காங்கிரஸ் கூட போட்டி போட்டுனுக்குது. அதே மாதிரி அதெல்லாம் திருந்தி அவங்க வரணும். ஆனாலும் எடப்பாடி வேகமாக போய்கிட்டு இருக்காரு. இங்கே தான் இவ்வளோ நேரம் பேசணுமே தாவேக்கா என்ன நிலமையில் இருக்குன்னு. இதில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வரைக்கும் வேட்புமனு தள்ளுபடி ஆகுன்றாங்க. அது தெரியல என்ன ஆகும்னு சொல்லுங்கள். சீமான் அவருக்கு வழக்கமாக எல்லா தேர்தலையும் என்ன பண்ணுறாரோ அதை பண்ணுறாரு. பாதிக்கு பாதி அறிவிச்சுட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயின்னுக்கிறாரு. அவ்வளோதான். இந்த தடவை அவருக்கு என்ன பிரச்சனை? 8% மெயின்டைன் பண்ணிட்டாருன்னா 8ம் அவருக்கு தான், அவருக்கான ஓட்டுன்னு முடிவு பண்ணிக்கலாம். 8-6 ஆச்சுன்னா அது 2% விஜய் இதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். 8-10 ஆச்சுன்னா உண்மையிலேயே அவர் முன்னேறுகிறார் அப்படின்லாம். மற்றபடி எம்எல்ஏ சீட்டு அதெல்லாம் கன்வெர்ட் ஆகாது. காரைக்குடியில் கூட 4-5 முனை போட்டி. எப்படி கரையேறுவாருன்னு தெரியாது. சார், நீங்க சொன்னீங்க பாஜக காங்கிரஸ்ல ஒரு கோஷ்டி மோதல் போயிட்டு இருக்குன்னு. அண்ணாமலைக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்காது பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு எடுத்துக்கலாம்? அவர் உண்மையாவே வாய்ப்பு தரல, நான் கேட்கல அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையான ஒரு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசு அதுக்கு காரணம் அண்ணாமலை தான். பலகீனமான தலைவர் நயினார். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அந்த சீனை போட்டு அவர் பண்ண கூத்துலாம் பார்த்தோம். கூட்டணி உடைஞ்சதெல்லாம். அதுக்கு பிறகு ஓரளவுக்கு கட்சி தலையிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டு போச்சு, அதுன்னு தலையிட்டு கூட்டணி மீண்டும் அமைஞ்சோடனே அண்ணாமலை இருந்தால் குழப்பம் ஏற்படுத்திகிட்டே இருப்பாருன்னு அவர் வெளியேற்றிட்டு நயினாரை கொண்டு வந்தாங்க. நயினார் ஒரு அக்ரெசிவ் லீடராக இருப்பாருன்னு பார்த்தா வளவலா கொலவலான்னு. திருநெல்வேலி தானே, எப்படி இருக்கும்? அல்வா சாப்பிட்றீங்களா? திருநெல்வேலி அல்வா இங்கே வச்சா அப்படியே இறங்கிடும்ல, அந்த மாதிரி அவ்வளோ வளவலா. அதனால் அவர் வந்து எல்முருகனும் பயன்படுத்திக்கிறார், அண்ணாமலையும் பயன்படுத்திக்கிறாரு. எதுனாலும் எல்லாத்தையும் சாப்பிட்லாமா? எல்முருகன் சார் இப்போ தான் வீட்டில் சாப்பாடு வச்சாங்க, சாப்பிட்லாமா நைட்டு அப்படின்னு. இது என்ன கேள்வி? சாப்பிடுங்க அப்படின்னு. அண்ணாமலை ஜி காலையில் டிஃபனுக்கு இட்லியா தோசையான்னு கேட்குறாங்க வீட்டில். நான் என்ன பண்ண சொல்லுங்கள்? நான் தலைவர் இருந்தாலும் எல்லாத்தையும் ஜனநாயகமாக நடக்கணும்ல. இப்படி இந்த அளவுக்கு போனால் அப்போ அண்ணாமலை ஒரு டீமை வச்சுக்கிட்டு இதே வேலையை டிஃபேம் பண்ணுற வேலை, எடப்பாடி டெட் பாடின்றது, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மேலிடம் கூட்டு கண்டிச்சது, பல வேலைகள் பண்ணது, நேற்று வரையும் கண்டிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ கேட்டுக்கிறது, மறுநாள் மறுபடியும் பண்ணுறது, இதே வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. சீட்டு விஷயத்தில் இந்த வேலைலாம் பண்ணார். அவருக்கு கேட்ட சீட்டு எல்லாம் என்ன எடப்பாடின்னா இவர் சொல்கிற மாதிரி டெட் பாடியா? அது பயங்கரமான பாடி. அது மொத்தமாக முடிச்சு விட்டார். இவருக்கான எந்த தொகுதியில் நிற்காத அளவுக்கு சீட்டை ஒதுக்கி விட்டார். அங்கேயும் சொல்லிட்டார் அண்ணாமலைக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாலும் இதாகாதுன்னு. அவங்களும் சரி ஏதாவது பேசி மொடக்குறிச்சி எங்கே நிற்க வைக்கலான்னு பார்த்தாங்க. இவர் மொடக்குறிச்சின்னா தேர மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நான் தேர்தலில் நிற்கல அப்படி இப்படின்னு இவர் தனியாக ஒட்டிட்டார். அதனால் இவர் கேட்டார், அது தொகுதி கிடைக்கல, அவங்க தகுதி கொடுத்தாங்க, இவருக்கு அது பிடிக்கல. அப்புறம் வடக்கு கேட்டார், அங்கே வானதி நிற்க போகிறாங்க, மயிலாப்பூர் தரேன்னாங்க, அது வேணான்ட்டார். அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள். அதனால் இவர் கேட்டார். அவங்க கொடுத்தாங்க. இவர் மறுத்தார். அப்போ இவருக்கு சீட்டு இல்லையா? இல்லை. எல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இவர் வந்து நான் கேட்கவில்லை, நான் அப்படி இல்லைன்னா என் முடிவை நான் மே 4ஆம் தேதி சொல்லுவேன். எதுக்கு சொல்கிறீங்க? போய் கட்சிக்குள்ளே போய் சொல்லுங்கள். அப்போ பேப்பருக்கு இந்த இவங்களுக்கு வாயில் தீனி போடுறதுக்கு ஒரு வேலையை பண்ணுறாரா? அதையும் கண்டிச்சிருக்காங்க கூப்பிட்டு. நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு நான் அப்படி இப்படி பண்ணுறவன் சொல்ல மாட்டான். போய் பண்ணுங்க, உங்கள் கூட்டணி ஜெயிக்கணுன்றதுக்கு பாடுபடுங்க. அதனால் அண்ணாமலை குழப்பம் பெரும் குழப்பம். இது இப்படி தான் போய்கிட்டு. அதனால தான் சொன்னேன் காங்கிரஸுக்கு போட்டி போட்டுனுக்குறாங்க. சார், சபரீசன் இப்போ நேரடியாக அரசியலில் இறங்கியிருக்காரு, அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், போட்டி ஆரம்பமாயிடுச்சு. திமுகக்குள்ள பல தலைமைகள் உருவாகும். 3 தலைமை இருக்குது. கனிமொழி, உதயநிதி, சபரீசன்.
சபரீசன் தான் தற்காலிகமாக ஜெயிச்சிருக்காரு. இன்னைக்கு கூட போச்சுல ஒரு எம்எல்ஏ. அப்பா பிள்ளைக்கு வந்து இவர் வாங்கி தராரு, அப்பா மிரட்டி பிள்ளைகிட்ட வந்து வாங்கிக்கிறாரு. அவர் உதயநிதி அண்ணாக்கு நன்றி, எங்கள் அப்பா போட்டியிட போகிறாருன்னு ஒதுங்குறாரு. தெரியுதா? அப்போ அந்த மாதிரி இவர் கேட்டது கிடைக்கல. 10 பேர் என்னமோ தான். ஜோயல்னு ஒருத்தர் இளைஞரனில் பெரிய ஆள், அவருக்கெல்லாம் சீட்டை கொடுக்கல. அதனால் உதயநிதியுடைய கையை கொஞ்சம் இறங்கியிருக்கு. இவர் இப்போ உள்ளே வேறு இறங்கினார்னா இவருடைய பெண்ணு தானே ஃபுல்லாகவே அந்த இதெல்லாம் போட்டது. ஆனால் இவருடைய ஆதிக்கம் ஒரு பக்கம். இவங்க கனிமொழி ஒன்லி சீனியர்ஸ். இந்த ஸ்கூல்லலாம் காலேஜிலலாம் இருக்குமே, 3rd இயர் வெளியில் போனவங்களாம் ஒரு டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி சீனியர்ஸ் வச்சுட்டு அவங்க தனியாக டாமினேட். அதனால் இந்த 3 கோஷ்டியே இல்லாத தலைவராக தனியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். சமீபத்தில் ராசாவுடைய ஆடியோ லீக் ஆச்சு. அது நிறைய மனக்கசப்புல சொல்லியிருந்தாரு. அது உண்மையாவே அவர் சொன்னதா இல்லை ஏஐலாம் வச்சு பண்ணாங்க அப்படின்னு நிறைய. எப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போது சமீபத்தில் ராசாவுடைய ஆடியோ இல்லைன்னு சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? அதை பற்றி தான் ஃபுல்லாக பரவலாக பேசப்பட்டு அதை பற்றி பேசுவாங்க. அது உண்மையாக பொய்யா நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? ராசா ஆடியோ வெளியாகினா ராசா பேசப்பட்டதாக சொல்லப்படும் ஆடியோ அப்படி தான் சொல்லணும். அப்போது அந்த ஆடியோ வந்து இன்றைக்கி ஏஐயில் நீங்கள் பேசுன மாதிரியே உருவாக்க முடியும். புரியுதா? அதனால் ராசா பேசினாரா இல்லையா, பொய்யா என்னன்றதெல்லாம் நம்ம முடிவுக்கு வராமல் எதை பற்றியும் பேச முடியாது. ராசா நான் தான் பேசினேன் ஒத்துக்கிட்டாருன்னா பேசலாம். அதனால் இது கடந்து தான் போகணும். செந்தில் பாலாஜிக்கு ஒரு பலமான ஒரு தொகுதி கரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கரூர்ல அவர் இருக்கிற வரைக்கும் வேறு யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு ஸ்டாலின் கூட பேசியிருந்தார். திடீர்னு தொகுதி மாற்றம்னா என்ன காரணம் சார்? கரூரில் அவர் இருக்கும் யாராலும் ஜெயிக்கணும்னா நிற்க வேண்டியதானே? ஏன் ஓடுறாரு? பயம் தானே? இல்ல அங்கேயும் அவங்களுடைய செல்வாக்கை காட்டுறதுக்காக தொகுதி மாறுறாரா? அந்த காலத்தில் மன்னர்கள் இங்கே ஜெயிச்சுட்டு இங்கே முடிச்சு அங்கே போய் ஜெயிப்பா அந்த மாதிரியா? இவர் தான் கொங்கு மண்டலத்தையே கையில் வச்சு நிற்கிறாருல. அவர் கரூர் நிற்க வேண்டியதானே? விஜயபாஸ்கர் நிற்கிறாருல்ல, தைரியமாக நிற்கிறாருல்ல. என்ன தோற்றுறோன்னு பயம் ஒரு பக்கம். நம்ம வடக்கு போயிடுவோம். தம்பியை நிற்க வைப்பேன்னு கேட்டாப்புல, தம்பிக்கு தரமாட்டேன்ட்டாங்க போல். இப்போ ஒரு வேட்பாளர் போட்டு தம்பியை டம்மியாக போடுறாரு. அந்த வேட்பாளர் மனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா தம்பி வந்துடுவார்ல. இந்த மாதிரி டெக்னிக்லாம் பண்ணுகிறாரு. பார்ப்போம். ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.